வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். லாஸ்ட் வீக்ல தான் இதோட பார்ட் 1 வீடியோ பார்த்திருந்தோம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எக்கனாமிக்கல் growth-ம் சரி, நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் growth-ஐ பத்தி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 7 trillion எக்கனாமி வந்து நம்ம 2030ல வந்து கூடிய சீக்கிரம் ரீச் பண்ணுவோம் அப்படின்னு ஜேபி மார்கன்ல இருந்து ரிப்போர்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. இதை பத்தி கம்ப்ளீட்டாவே அதுல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண ஒரு 4 செக்டர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்கனாமிக்கல் க்ரோத்தில் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹை பார்ட்டிசிபேஷன் பண்ணுற ஒரு 10 செக்டர்ஸை பற்றி தான் இதில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் 4 செக்டர்ஸ் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஐடி செக்டர், ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் கிரீன் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ், ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ். இதை பற்றி வந்து நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்கிற செக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 செக்டர்ஸ் இருக்கு. அந்த செக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இ காமர்ஸ் அண்ட் டிஜிட்டல் பேமெண்ட் செக்டர் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரியல் எஸ்டேட், ஃபினான்சியல் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ், கன்சியூமர் குட்ஸ் அண்ட் எஃப்எம்சிஜி, டெலிகாம் அண்ட் 5G, ஏஐ அண்ட் ஆட்டோமேஷன். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கிற ஒரு 6 செக்டர்ஸ் வந்து ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை வந்து 2030ல வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இந்த செக்டர்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட எக்கனாமி வந்து 7 trillion ரீச் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செக்டர்ஸ்ல ஒரு முக்கியமான கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ காமர்ஸ் அண்ட் டிஜிட்டல் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜியோ பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு முக்கியமான இடத்தை வைக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி கீழே தான் இருக்கு. இன்னும் வந்து இது வந்து டிமெர்ஜ் ஆகாம இருக்கு. நெக்ஸ்ட் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோ எட்ஜ். இது வந்து ஆன்லைன் கம்பெனிஸ்க்கு, நிறைய கம்பெனிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட் கம்பெனியாக இருக்கு. நாக்ரி, ஜொமேட்டோ இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு எல்லாமே வந்து இவங்க வந்து பேரண்ட் கம்பெனியாக இருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் இது டிஜிட்டல் பேங்கிங் சார்ம்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவா இம்ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி ஐசிஐசிஐயோட டிஜிட்டல் ஆமும் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கு. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் இது மார்க்கெட்ல வந்து இவங்க மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் லீடரா இருக்கிறது மட்டும் இல்லாம நிறைய செக்டர்ஸ்லயும் வந்து இவங்க கண்டினியூஸா வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த வகையில ரிலையன்ஸ் ஸ்டாக்கை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அவங்க வந்து இந்த ஏலத்துல எடுத்தது முதற்கொண்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜியோ பினான்சியல் சர்வீசஸோட டிமெர்ஜர் நியூஸ், அது என்ன ரேட்ல பை பண்ணலாம், அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் ரீட்டைலும் ஜியோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து தனியா டிமெர்ஜ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அதோட ரெவென்யூ பிரேக்கப், டிஜிட்டல் சர்வீசஸ் வந்து ஒரு முக்கியமான பொசிஷன் இருக்கிறதுனால ரீட்டைலும் டிஜிட்டலும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து வேல்யூ அன்லாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்றப்ப இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து 1:1 போனஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னும் ரெக்கார்ட் டேட் எல்லாமே கொடுக்காம இருக்காங்க. ஸோ ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல்ல வந்து ஒரு முக்கியமான கம்பெனியா வந்து இவங்க இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கம்பெனிஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க். ஸோ இவங்களோட டிஜிட்டல் சர்வீசஸும் வந்து எக்ஸலண்டா இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 இயர்ஸா வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்லாம தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பேங்கோட மெர்ஜர் கம்ப்ளீட் ஆச்சு. ஹெச்டிஎஃப்சி லிமிடெடுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு உண்டான மெர்ஜர் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் நியூட்ரலா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டா இந்த 1 மந்த்க்குள்ள தான் ஒரு சின்ன ரன்-அப்பா பார்த்திருக்கு. கூடிய சீக்கிரம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருந்து ஹெச்டிஎஃப்சி பினான்சியல் சர்வீசஸ் வந்து இப்ப ஐபிஓ வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதுவுமே மார்க்கெட்ல பஜாஜ் ஹவுசிங் மாதிரி வந்து ஒரு நல்ல வேல்யூவா கொடுக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஐசிஐசி பேங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க ரீலிஸ்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஐசிஐசி செக்யூரிட்டிஸை வந்து டீலிஸ்ட் பண்ணிட்டு ஐசிஐசி பேங்கோட மெர்ஜ் பண்ண போறாங்க. ஸோ ஐசிஐசி செக்யூரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அதனால வந்து ஐசிஐசி பேங்கோட இது மெர்ஜ் ஆகிறதுக்கு எல்லா வகையிலும் ஐசிஐசி பேங்க்குக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ இந்த டிஜிட்டல் ஆமை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாமே முக்கியமான பிளேயர்ஸா இருக்காங்க. நெக்ஸ்ட் செக்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரியல் எஸ்டேட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் எல்என்டியும் அதானி போர்ட்ஸும் வந்து நம்ம தவிர்க்க முடியாத கம்பெனியா இருக்கு. எல்என்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ப்ராஜெக்ட் கம்மியா இருந்தாலும் அதர் கண்ட்ரி ப்ராஜெக்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. நல்ல கண்டினியூஸா வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்காங்க. இவங்க வந்து பேரண்ட் கம்பெனியா இருக்காங்க. இதுக்கு கீழே நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கு, அதர் கம்பெனிஸ் எல்லாமே இருக்கு. அதானி குரூப்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ல இருந்தாலுமே அதானி குரூப்ல ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்னா அதானி போர்ட்ஸ் சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனியா இருக்கு. இந்த கம்பெனியுமே வந்து இந்த 2 கம்பெனியும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல எல்என்டியை பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதானியை வந்து அந்த அளவுக்கு பெருசா நம்ம ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ ஃபியூச்சர்ல வந்து இப்போ எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் ஆயிட்டு இருக்கு. இவ்வளவு ப்ராப்ளத்துக்கு அப்புறம் அதானி குரூப் ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ஸ்ட்ராங்கா வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் நீ வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸும் டிஎல்எஃப்பும் வந்து முக்கியமான கம்பெனியா இருக்காங்க. நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்என்டி வந்து ஒரு தவிர்க்க முடியாத கம்பெனியா இருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். இது 4 trillion அதோட மார்க்கெட் கேபிட்டல் ரீச் ஆனப்ப இருந்து நம்ம இந்த கம்பெனியை ஃபாலோ பண்ணிட்டு
தான் இருக்கிறோம். ஒவ்வொரு கம்பெனி இந்த கம்பெனி வந்து பைபேக் ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இவங்க வந்து அக்வயர் பண்ணாங்க டிஃபென்ஸ் சைடு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்என்டிக்கு பாசிட்டிவான நியூஸ் தான். எல்என்டி வந்து இன்னும் மேலே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. இவங்க ஐஎஸ்ஆர்ஓ, மெட்ரோ ரயில், டிஃபென்சிவ் செக்டர்ஸ் இந்த மாதிரி எல்லா இதுலேயும் வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் செக்டர் ஒரு முக்கியமான செக்டர் அப்படின்னா ஃபினான்சியல் செக்டர். ஃபினான்சியல் செக்டர் அப்படின்னாவே எல்லாத்துக்குமே ஞாபகம் வர்றது ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க். ஸோ இது வந்து தவிர்க்க முடியாத ஸ்டாக்ஸ். இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிபி லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு, பஜாஜ் ஃபின்சர்வோட இன்சூரன்ஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே தவிர்க்க முடியாத கம்பெனியா இருக்கு. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் டீட்டெயிலாகவே இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி ஐசிஐசி நம்ம பார்த்துருக்கோம். இது ரெண்டுமே வந்து தவிர்க்க முடியாத கம்பெனிகளாக தான் இருக்கு. பஜாஜ் ஃபின்சர்வும் அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி லைஃப் சயின்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு முக்கியமான கம்பெனியாக தான் இருக்கிறாங்க. பஜாஜ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஃபின்சர் வந்து ஒரு முக்கியமான கம்பெனி தான். பஜாஜ் ஹோல்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் கீழே தான் வந்து பஜாஜ் ஆட்டோ லிமிடெட் வருது. அப்புறம் பஜாஜ் ஃபின்சர் வருது. மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் இருக்கு. பஜாஜ் ஃபின்சர் கீழே தான் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் வருது. இப்போ ரீசெண்டாக வந்து ஐபிஓ வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இருக்கு. நம்ம சேனல்லையே டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் பஜாஜ் ஃபினான்ஸுக்கும் பஜாஜ் ஃபின்சருக்கு என்ன டிஃபரன்ஸு. ஸோ பேரண்ட் கம்பெனியாக இருக்கிற பஜாஜ் ஃபின்சர் வச்சிருந்தோம் அப்படின்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓ அப்ளை பண்ணலாம். எப்படி வந்து நம்ம ஷேர் ஹோல்டர் பேட்டர்ல அப்ளை பண்றது, இதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நான் பேங்கிங் ஃபினான்சியல் சர்வீசஸ்ல வந்து பஜாஜ் ஃபின்சர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத கம்பெனியா தான் இருக்கு. கன்சூமர் குட்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல டாப் லேயர் கம்பெனிஸ் நிறைய இருக்காங்க. HUL, ஐடிசி, நெஸ்லே இந்தியா, டாபர், பிரிட்டானியா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான கம்பெனி. இது வந்து டிஃபென்சிவ் செக்டர்னு சொல்லுவோம். அதர் செக்டர்ஸ் எல்லாமே ஃபால் ஆனாலும் மார்க்கெட்ல ஒரு பேட் நியூஸ் வந்தாலும் இந்த செக்டர்ஸ் தான் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து தாங்கி பிடிக்கிற செக்டர்ஸ். இந்த வகையில் நம்ம HUL பற்றி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஐடிசி ஸ்டாக்கை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். கூடிய சீக்கிரம் ஐடிசியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி ஹோட்டல் வந்து டீமர்ஜ் பண்ண போகிறாங்க. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இது 500 ரீச் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீமர்ஜர் அனௌன்ஸ் பண்ணப்போ 400 போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைபேக் ஆஃபர் பண்ணாங்க. அந்த ரேட்டில் வந்து கொஞ்சம் ஃபால் ஆனதெல்லாம் அந்த டைமில் கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணலான்னு சொன்னால் இப்போ வந்து 500க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு ரிட்டர்னை இந்த ஸ்டாக் கொடுத்துக்கிட்டு இருக்கு. HULலும் சரி, பிரிட்டானியா, நெஸ்லே, டாபர் இதெல்லாம் வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ற கம்பெனிஸ் தான். நெஸ்லே இப்போ தான் வந்து ரீசெண்ட் டைம்ல வந்து இதோட ஸ்டாக் ஸ்பிளிட் நடந்துச்சு. ஸோ இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் வந்து இந்த கம்பெனி வந்து 2500 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி FMCG கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டா வந்து நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து எந்த ஒரு ஃபால் வந்தாலும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் செக்டர் அப்படின்னா டெலிகம்யூனிகேஷன் செக்டரை சொல்லுவோம். டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னாவே நம்ம மொபைல் ஃபோன் மாதிரி தான். மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் 2 நெட்வொர்க் தான் இருக்கு. ஸோ ஏர்டெல் இருக்கு, ஜியோ இருக்கு. ஸோ அந்த 2 செக்டரை வந்து நம்ம தவிர்க்க முடியாத செக்டராக தான் இருக்கு. இதுங்களுக்கு கடன் இருந்தாலுமே இந்த செக்டர்ஸ் இல்லாமல் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. ரிலையன்ஸ் ஜியோ வந்து தனியாக கிடையாது. அது ரிலையன்ஸில் இருக்கிறதுனால அது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து ஹோல்டிங் கம்பெனியாக இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து இதுவுமே வந்து டிமர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா ஐபிஓ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த 2 கம்பெனி வந்து நம்ம டெஃபினட்டா வந்து ஃபோக்கஸ் பண்ணியே தான் ஆகணும். இந்த செக்டர் வந்து நம்ம தவிர்க்க முடியாத செக்டராக தான் இருக்கு. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாகவே அனலைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இது கூடிய சீக்கிரம் ஜியோ, ரிலையன்ஸ் ரீட்டைல் இது எல்லாமே வந்து அன்லாக் பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப இது வந்து ஒரு ஹியூஜான ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏஐ அண்ட் ஆட்டோமேஷனை பொறுத்த வரைக்கும் ஏபிபி இந்தியாவும் சரி, டாடா எலக்ஸி வந்து முக்கியமான கம்பெனியாக இருக்காங்க. ஏபிபி இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸில் வந்து ஒரு முக்கியமான கம்பெனியாக இருக்காங்க. டாடா எலக்ஸி வந்து ஏஐ சாஃப்ட்வேர்ஸில் வந்து ஒரு முக்கியமான கம்பெனியாக இருக்காங்க. ஸோ ஏஐ ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இது இல்லாமல் ரிமைனிங் கம்பெனி ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த வகையில் டாடா எலக்ஸி, ஹாப்பியஸ்ட் மைண்ட், போஸ், பிரிசிஷன் சிஸ்டம், எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் இதெல்லாம் வந்து ஏஐயில் இருக்கிற ஒரு முக்கியமான கம்பெனி. அதே மாதிரி ஏபிபியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து மார்க்கெட்டை என்னதான் வந்து ஒரு ஹெவியான ஃபாலோ கொடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனிஸாக இருக்கிற கம்பெனிஸ். ஸோ அதனால லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கம்பெனிஸ் ஏஐ கம்பெனிஸை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு எல்லாமே ஏஐ தான் பேஸாக இருக்க போது. அதனால வந்து ஒரு நல்ல வெல்த்தை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா வந்து ஒரு ஹியூஜான வெல்த்தை வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற இந்த 10 செக்டர்லேயே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 10 இயர்க்கு மேலே வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு எக்ஸலண்டான ரேலியை இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நமக்கு கொடுக்கும். ஒரு நல்ல வெல்த்தையும் கிரியேட் பண்ணி
பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.